ஸ்ரீ மாத்ரே நமக. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. நிறைய பேருக்கு குழப்பம், நம்ம வீட்டில் செய்வன இருக்குமோ, பேய் இருக்குமோ, பிசாசு இருக்குமோ, காத்து கருப்பு இருக்குமோ, அப்படி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில அறிகுறிகளை வச்சு உறுதி பண்ணிக்க முடியும். அந்த அறிகுறிகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் தூங்கினா கண்டிப்பாக கெட்ட கனவு வரும், ரத்த ரண காயங்கள் ஏற்படுறது போல் கெட்ட சொப்பனங்கள் ஏற்படும். முதல் அறிகுறி. ரெண்டாவது அறிகுறி, வீட்டில் பள்ளி இருந்தும் சத்தமிடாது, நாய் அடிக்கடிக்கு நம்ம வீட்டு வாசல் வந்து ஊழையிடும். இறந்தவர்கள் தொடர்ந்து கனவுல வந்துக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மூன்றாவது, குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் என்னதான் நினச்சாலும் போகவே முடியாது, தடையாக வந்துக்கிட்டே இருக்கும். விபத்துக்கள் ஏற்படும், அடிக்கடிக்கு சண்டை சச்சரவு ஏற்படும், நிம்மதி இருக்காது, கரண்ட் கட் ஆகும், வீட்டில் வந்து கண்ணாடி அடிக்கடிக்கு உடைந்து வந்து விழும். சரிங்களா? இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செய்வினை இருக்கிறதுக்கான அறிகுறிகள் தான். அப்படி செய்வினை இருக்குது அப்படின்னா அதுக்கு நல்ல மாந்திரிகரை அணுகி அதுக்கு உண்டான பரிகாரத்தை செய்து அந்த பரிகாரத்து மூலியமாக நம்முடைய வாழ்க்கைக்கு வளமான வழியை தேடிக்கொள்வது அப்படின்றது ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அறிகுறிகள் இருக்குது, இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் அல்லது நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் கால் மூலிமா உங்கள் பிரச்சனைக்கு எங்களால் தீர்வு கொடுக்க முடியும். மேலும் கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலிமா எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி. சிவாய நம.